Hey guys, welcome to Cinematics. Fahad Fawzal actingல ஜித்து மாதவன் டிரெக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆன ஆவேஷ மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூவியோட பட்ஜெட் அரௌண்ட் 30 crores அண்ட் இந்த மூவியோட ரன் டைம் 2 hours 30 minutesங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணது Fahad Fawzal அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி. ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்துருவோம் வாங்க. அஜு, பிபி அண்ட் சாந்தன் என்ற 3 டீனேஜர்ஸ் கேரளாலேருந்து பெங்களூர் காலேஜ்க்கு படிக்க வராங்க. வெளில ப்ரைவேட் ஹாஸ்டலில் சேர்ந்து காலேஜ் டேஸை என்ஜாய் பண்ணுற இவங்களுக்கு குட்டின்னு தன் காலேஜ் சீனியரோட ஒரு சின்ன மோதல் வருது. அந்த குட்டி சீனியர் இந்த 3 ஜூனியர்ஸையும் வச்சு நைட் ஃபுல்லாக அடிச்சு போலன்னு பொழந்துடுறாரு. இதில் கடுப்பான நம்ம பசங்க குட்டியை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா லோக்கலில் ஒரு ரவுடி சப்போர்ட் வேணும்னு பாரு வைன் ஷாப்னு சுற்றுறாங்க. அப்போ தான் நம்ம கதாநாயகன் ரங்கா, அதாவது ஃபஹத் ஃபாசில், ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அவர் ஹெல்ப்போட குட்டியை ரிவெஞ்சும் எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. எலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின கதையா சீனியர்கிட்ட இருந்து தப்பிச்சு ரங்காட்ட மாட்டிக்கிறாங்க. கடைசியாக இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ரங்கா கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றது தாங்க கதையே. இந்த மாதிரி ஒரு ஜாலி கேங்ஸ்டர் மூவியை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. பழைய கதையாக இருந்தாலும் இதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அருமையாகவே இருந்துச்சு. ரங்கா கேரக்டர் டிசைன் பண்ண விதம் இன்னமும் புதுமையாக தாங்க இருந்துச்சு. ஒரு ரவுடி தன் தொழிலை ரசித்து பண்ணுறான், ரொம்ப ஜாலியாக இருக்கான். ஃபைட் நடக்கும்போது கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஃபைட் கமெண்ட்ரி கொடுக்குறான். காமெடி பண்ணுறான், சைக்கோ மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறான். எந்த நிமிஷத்தில் எதை பண்ணுவானுன்ற ஒரு மாதிரி பயத்திலேயே எல்லாரையும் வச்சுருக்காங்க மனுஷன். இந்த கேரக்டரை ஃபஹத் ஃபாசில் ஏற்று நடித்தது படத்தோட மற்றும் ஒரு சிறப்பம்சம் தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஹத்தோட 1 man ஷோ தாங்க படமே. அடுத்து அம்பன்னு ஒரு கேரக்டர் ரங்காவோட ரைட் ஹேண்டே சொல்லலாங்க. சும்மா ஹல்க் மாதிரி எல்லாரையும் பறக்க விடுவார். அண்ட் படத்தில் ரங்காவுக்கு பில்டப் ஏற்றுறது எல்லாமே இவர் தாங்க. சஜன் கோபு இந்த கேரக்டரை சிறப்பாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இவங்கெல்லாம் தாண்டி படத்தில் வேற எல்லா கேரக்டர்ஸுமே அவங்கவுங்க ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால படத்தில் எந்த ஒரு பேக்ட்ராப்புமே இல்லை. டேரக்டர் ஜித்து மாதவனோட ஸ்டோரி, ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் ஸ்கில்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணுங்க. சீன் மூட டக்குன்னு ஸ்வாப் பண்ணி விட்டுருக்காரு மனுஷன். அது சூப்பராகவே படத்தில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குங்க. ரங்கா, அம்பன் தாண்டி படத்தில் எல்லா கேரக்டருக்குமே அப்படியே கேஸ்டிங் பொறுக்கி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லா ரோலுக்கும் பக்காவாக செட் ஆகிருக்காங்க எல்லா ஆளுங்களும். இந்த மூவியோட காஸ்டியூம் டிசைனர் மஷர் ஹம்சா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிஃபார்ம் சூஸ் பண்ண விதமும் ஃபஹத் ஃபாசிலுக்கு செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் செம்ம பிரில்லியன்ஸுங்க. காஸ்டியூம் செலெக்ஷனும் படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். மியூசிக் கம்போசர் சுஷின் ஷாம் சாங்ஸ் எல்லாம் சூப்பராகவே போட்டிருக்காருங்க. எல்லா ட்ராக் பீட்டும் செம்மையாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பட் பிஜிஎம்ஸ் எதுவும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலை. சீன்ஸை கடந்து போக மட்டும்தான் உதவிச்சே தவிர பெருசாக ஹிட் சவுண்ட் ட்ராக் இல்லை பிஜிஎம் கேட்டகரியில். அண்ட் எடிட்டர் விவேக் ஹர்ஷன் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. மஞ்சுமல் பாய்ஸில் ஒர்க் பண்ண அதே மியூசிக் கம்போசர் அண்ட் எடிட்டர் அந்த மூவியில் ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த மூவிலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. படம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போகுதுன்னா விவேக் ஹர்ஷனோட கட்ஸ் தாங்க மெயின் ரீசன். சினிமாட்டோகிராஃபர் சமீர் தாஹீரோட ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் சீன்ஸ் எலிவேட் பண்ணுறதுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இவரோட கேமராவில் அட்டகாசமாக எடுத்திருக்காருங்க. அண்ட் மூவியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ், சாங்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் மூவின்றதால படம் நெடுகிலும் சிகரெட்ஸ் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷன் சீன்ஸ் தாங்க வருது. பசங்கனாலே சரக்கு தம்மு தானான்ற ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுது. இதனால தான் ஃபஹத் ஃபாசில் மூவி பார்த்தா அதை தேட்டர் வாசலே விட்டு வந்துருங்க, அதை யோசிச்சு படத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் போல். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பக்காவான ஆக்ஷன் காமெடி என்டர்டைனர் தாங்க இது. அமேசான் பிரைமில் இந்த மூவி மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபஹத் ஃபாசில்ஸ் சைக்காட்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஆவேஷம் மூவிக்கு நம்ம சினிமேட்டிக்ஸோட ரேட்டிங்ஸ் 7.5 out of 10. Thank you guys.